புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை தி இந்துல வந்திருக்கக்கூடிய கட்டுரை. சேஷசாயி தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது மாணவர்களோட நலனும் மும்மொழி விவாதமும். இது குறித்து உரையாடுவதற்காக கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு நெடுஞ்செழியன். வணக்கம். மும்மொழி விவாதம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து பேசப்படுது. மாணவர்களுடைய நலன் இது இதனால் பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருப்பது, நீங்கள் மும்மொழி கொள்கை அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா மற்ற மாணவர்கள்லாம் விட்டுருங்க, அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு தான் அது கிடைக்காம இருக்குது அப்படின்னு தான் அது கட்டுரை தொடங்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவசியமான கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கல்விங்கிறது ஒரு குழந்தைய வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது. இந்த கல்வியில் எகைன் இந்த தரமான கல்வி, மொழி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா சில்ட்ரன் நேச்சுரல் லேர்னர்ஸ், என்ன கொடுத்தாலும் படிப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டு எல்லாம் இந்த சப்ஜெக்ட் படிக்கல, நம்ம தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறோம். இந்த கல்வியில் இது குழந்தைகள் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி பயின்றால் தான் நான் வாழ்க்கையில் மேலே ஒரு உச்சநிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பள்ளிக்கு வராங்க. பட் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம இந்த மொழி அப்படிங்கிறது திணிக்கக்கூடாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஹிந்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு தலையாய நோக்கமாக வச்சுருக்காங்க. பட் தமிழகம் பொறுத்த வரைக்கும் இது அந்த காலத்துலேருந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்தே ஒவ்வொரு திராவிட கட்சிகளும் நாங்கள் ஹிந்தி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையில் அவங்க இதாக இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குற தரவுகள் என்னென்னா, ஹிந்தி கொண்டு வர்றதுனால இந்த மாநிலங்கள் என்ன உச்சநிலையை அடைந்தது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இந்த இடத்தில் தான் திரு நெடுஞ்செழியன் இப்போ இந்த கட்டுரையாளர் சொல்கிறாரு, புதிய கல்விக் கொள்கையில் இந்த மும்மொழி கொள்கைன்றது அது கொண்டு வந்தது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்குன்னு கட்டுரையாளரும் அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் போய் காசு இருக்கிறவங்க 3வது மொழியை படிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இல்லாமல் இருக்குது. அதை தான் புதிய கல்விக் கொள்கை பேசுதுன்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறது தனியார் பள்ளிகளில் எல்லா பள்ளிகளுமே இந்த மும்மொழி கொள்கைக்கு போகிறதில்லை. ஒரு சில பள்ளிகள் எங்களுக்கு இப்போ நீங்கள் லாங்குவேஜஸே நீங்கள் எனக்கு வேணுங்கிற லாங்குவேஜஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. முதல்ல இந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது, சிபிஎஸ்சிக்கு ஏன் மாணவர்கள் நிறைய பேர் ஸ்டேட் போர்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னிப்பாக கவனிச்சோன்னா இந்த ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் AIEEEன்னு ஒரு எக்ஸாம் வந்தது. அதுக்கு முன்னாடி நீட்டையும் சிபிஎஸ்சி தான் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி. ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிகள் ஒருவேளை சிபிஎஸ்சியில் படித்தா என் குழந்தைக்கு சிபிஎஸ்சியில் நீட்லேயும் ஐஐடிலையும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பள்ளிகள் அப்படியே மஷ்ரூமிங் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் எந்த ஒரு மொழிக் கொள்கையை பற்றி பேசினாலும் அந்த மொழியை பயிற்றுவிப்பதற்கு ஆசிரியர்கள் கிடையாது. இந்த ஆசிரியர்கள் இல்லாமல் நீங்கள் பாலிசி கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷனே இல்லாமல் பில்டிங் கட்டுற மாதிரி. இப்போ இந்த குழந்தைங்க திடீர்னு நம்ம கண்ட்ரியில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எஜுகேஷன் பிளானிங்கில் மிஸ்டேக் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், தவறுகள். மக்கள் தொகை திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த குழந்தைங்க இந்த ஸ்டாண்டர்ட் வரும்போது அதுக்கு இத்தனை பள்ளிகள் வேணுமே, இத்தனை டீச்சர்ஸ் வேணுமே அப்படிங்கிறத நம்ம திட்டமிடுறதே கிடையாது. அப்போ இந்த பாலிசியில் நீங்கள் பண்ணக்கூடிய குளறுபடிகள் அடுத்த ஒரு எஜுகேஷனில் பாதிப்புகள்ங்கிறது அது ரொம்ப இந்த தாக்கம்ங்கிறது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் எஜுகேஷன்லாம். இந்த சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கான்சிக்வன்சஸ் வெளியே கண்பூர்வமாக மெஷர் பண்ண முடியாது. இப்போ நான் தெரியாது. அப்போ இது தெரியாததுனால நம்ம லாஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணவே முடியாது. அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியோட எஜுகேஷன் பிளானிங்கிறது, திட்டமிடல்ங்கிறது ஒரு சரியான திட்டமிடல். ஏன்னா இப்போ நீங்கள் டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 466 பேஜ் இருந்தது, 480 பேஜஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வெறும் 66 பேஜ் கொண்டு நிப்பாட்டிருக்கீங்க. அப்போ நீங்களே டிராஃப்ட் ரிப்போர்ட்டை சுருக்கி இப்போ இதில் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. இந்த மும்மொழி கொள்கையை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அந்த இடத்தில் இந்த மும்மொழின்றது சார்ந்து பேசுகிறப்ப கட்டுரையாளர் அதை குறிப்பிடுறார். இப்போ செயற்கை நுண்ணறிவு விஷயம்லாம் பிரதானமாக பேசப்படுது. இப்போ ஏஐலாம் வந்த பிறகு ஒரு மொழிக்கான விவாதம், 3வது மொழி அதுக்கான அத்தியாவசியமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு நீங்கள் ஏஐ பேஸ்ட் ஆப் எடுத்தீங்கனாலும் எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துரும். ஈவன் இப்போ நீங்கள் ஒரு கூகுள் டிரான்ஸ்லேஷனே இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்லேயும் வரும், நீங்கள் ஸ்பீச். இப்போ நீங்கள் ஜப்பான் போகிறீங்க, ரஷ்யா போகிறீங்கன்னா ஜப்பானிய மொழி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தமிழ்லேயே எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஜப்பானில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்கள் மொபைலில் காமிக்கும். இல்லை அதுவே டாக் உங்களுக்கு அது சொல்லும், பேசும். அதை நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா இப்போ ஏஐ அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் இந்த மொழியை படிங்க, அந்த மொழியை படிங்கன்னா இந்த மொழியை படித்தவர்கள் கிடையாது. இப்போ தமிழ் மொழியை படித்து தமிழில் இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் பயின்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தமிழ் மொழியோட செம்மை இன்னும் இருக்குது. இப்போ இதே நீங்கள் மற்ற மொழிகள் எடுத்திங்கன்னா ஹிந்தியில் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக லிட்ரேச்சர் பற்றி சொல்ல முடியாது. தமிழ்
வந்து திருவள்ளுவர் மாதிரி மேலே உச்சத்தில் இருக்குது அப்படின்னா அது அவர் காலடியில் இது வந்து மற்ற மொழிகள் கிடைக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இன்னொன்று இப்போ தாய்மொழி கற்றலை வந்து நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. இப்போ நம்ம மும்மொழின்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் தொடக்க நிலையில் தாய்மொழி கற்றலை வலியுறுத்துறேன். ஆனால் என்இபி பற்றி பேசுகிறவங்க நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம் அப்படின்னு. இது ஒரு சிக்கலாகவே இருக்கா? தாய்மொழி கற்றல் மும்மொழி அப்படின்ற இது ஒரு சிக்கல் என்இபியை கொண்டு வந்துருச்சு. அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடைப்படுத்தணும், அது மாநிலமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாடாக இருக்கட்டும் அப்படின்னா முதல்ல நாங்கள் வந்து டிஸ்ட்ரப்ஷன், அதாவது அதில் வந்து அதை தடைப்படுத்துறதுக்கான முக்கியமாக நாங்கள் ஒரு கருவியாக எடுக்கிறது கல்வி தான். ஏன்னா கல்வி அப்படிங்கிற சார்ந்த சமூகத்தை சார்ந்த கல்வியை சார்ந்த சமூக வளர்ச்சிங்கிறத வந்து நான் தடைக்கல்லாம் கொண்டு வந்து மாட்டினேன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா எங்கெல்லாம் தாக்கத்தை உண்டாக்குன்னா வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறதில்ல. ஓகே, இந்த கல்வியில் நாங்கள் வந்து ஃபண்டிங் கொடுக்குறதில்ல. இதெல்லாம் யாருக்கு வந்து, ஏன்னா வளர்ந்த மாணவர்களை பற்றி, பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களை பற்றி கவலை இல்லை. பொருளாதாரத்தில் கல்வி ஒன்று தான் நான் வாழ்க்கையில் அடிப்படையாக வந்து படித்து வரணுங்கிற குழந்தையோட எஜுகேஷனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது இது ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கும். பட் இந்த தாக்கத்தை வந்து புரிந்து கொண்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் தரேன் அப்படின்னு அலோகேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி நீங்கள் மும்மொழி கொள்கை எடுக்கலைன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா இது தமிழக அரசு வந்து கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பேசிக்கலி வந்து சண்டை போடணும், கோர்ட்டில் போய் சண்டை போட்டு, பார்லிமெண்ட்டில் சண்டை போட்டு, எங்கெல்லாம் சண்டை போடணுமோ சண்டை போட்டு அதை இல்லாமல் லீகலாக வாங்க பார்க்கணும். இன்னொன்று இந்த மொழியை கற்றவர்களுக்கு வந்து மற்ற மொழி தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆங்கிலம்ங்கிறது வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பேன், நான்லாம் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தோம்னா அவங்க மொழியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க எந்த மொழியினாலும். இந்த கட்டுரையிலே சொல்கிறாங்க 3வது மொழின்றது தொழில் நிமித்தமானது, ஒரு சமூகத்தோடு உரையாடுவதற்கு அதை நீங்கள் போய் அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா இவர் சமூகத்தின் உரையாடலை வந்து அவர் நார்த் இந்தியாவில் பேசுறது மட்டும்தான் பார்க்குறாரு. நான் உலகத்தோட நான் வந்து சமூகத்தில் நான் உரையாடணும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் போதும், இல்லை எனக்கு ஜெர்மன் வேணுமா, இல்லை ஸ்பானிஷ் வேணுமா, ரஷ்யன் வேணுமா, அதெல்லாம் நான் செயற்கை நுண்ணறிவு யாரோட உரையாடணுன்றதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கள் குழந்தைங்க இவங்களோட தான் உரையாடணுங்கிறது சொல்கிறது மிக தவறு. ஏன்னா தமிழகம் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இன்றைக்கி சிலிக்கன் வேலியில் நிறைய பேரை நாங்கள் வந்து இந்தியாவோட பாப்புலேஷனில் மேக்ஸிமம் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் நாங்கள் வச்சுருக்கோம். சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அனுப்பியிருக்கோம். அதை வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக 70 வருஷமாக நாங்கள் வந்து இதில் என்ன ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சில மாநிலங்கள் நல்ல வளர்ச்சி அடையலாம், இன்னொரு மாநிலங்கள் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் அவங்க வருவாய் மூலமாக வளர்ச்சியற்ற மாநிலங்களுக்கு அவங்க வளரணுங்கிறதுக்காக ஃபண்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு பேசிக்கலி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 70 வருஷமாக கங்கையில் நீர் கொட்டுற மாதிரி நாங்கள் யூபிலையும் பீகார்லேயும் பணத்தை கொடுத்து அந்த எதுவுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், அப்போ கல்வியில் நீங்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கீங்க. செய்ய வேண்டியது நிறைய. உங்கள் மொழி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டுக்கு வாங்க. நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணாமல் அடுத்த விஷயத்தை பார்க்காதீங்கிறது என்னோட. இந்த கட்டுரையாளர் மும்மொழின்றது எங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற போல தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டு இறுதியில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆங்கிலம் உங்களுக்கு உலகத்தோடலாம் உரையாடுறதுக்கு பயன்படும். ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவில் ஆங்கிலத்திற்கான இடத்தை வந்து இந்தி வந்து இட்டு நிரப்போம், மத்திய அரசு அப்படி போச்சுன்னா அப்போ தமிழர்கள் வந்து பின்தங்கிடுவீங்க. இல்லை, அது இத்தனை ஆண்டுகள் நடக்காத விஷயங்கள். ஏன்னா ஹிந்தியை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசின் வந்து போர்டில் எழுதி போட்டோம், நீங்கள் ஹிந்தியில் ஒரு டெய்லி ஒரு வேர்டு எழுதி போட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் ஹிந்தியில் எழுதி போட்டோம். ஓகே, எங்கெங்கே டாக்குமெண்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் ஹிந்தியில் பேரை கொண்டு வந்தோம். அப்போது நாங்கள் வந்து எங்கள் தமிழை நாங்கள் விட்டு கொடுக்கல. இன்றைக்கி ஸ்டேஷனில் படிக்கிற ஹிந்தியில் போய் எழுத்து கூட்டி படிக்க போகிறதில்ல. இந்திய அளவில் பின்தங்கிடுவாங்க மாணவர்கள். இந்தியாவில் இந்தியாவை நாங்கள் பார்க்கவே இல்லையே, நாங்கள் வளர்ந்து இந்தியாவை தாண்டி வெளியே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எங்களை திருப்பி, அதாவது ஒரு வளர்ந்த மாநிலத்தில் உள்ள மாணவனை பிடிச்சி இழுத்து நீங்கள் வா இங்கே தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள் மாநிலங்கள் எப்படி, எங்கள் மாணவர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்னா, இப்போ மத்திய அரசு வேலைகள் எதை எடுத்தாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போங்க, டிக்கெட் கொடுக்குறவர்லேருந்து கேட் கீப்பர்லேருந்து ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து எல்லாம் நார்த் இந்தியனாக இருக்கார். அவர் மொழின்னா அவர் வந்து ஒன்றும் படிச்சுலாம் வரல. இன்றைக்கி ஏஜிஎஸ் ஆஃபீஸ் போங்க, தமிழ் தெரியாதவர்கள் வந்து இன்றைக்கி அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸில் தமிழ் எழுதி பாஸ் பண்ணதாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் மொழின்னு சொல்லிவிட்டு மொழி தெரியாதவனை கொண்டு வந்து நீங்கள் எங்கள் ஸ்டேட்டில் போடும்போது அந்த மொழியை வச்சவர் எப்படி ஆடிட் பண்ணுவார்னு கேட்டால், இதெல்லாம் வந்து நாங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து மொழியை தாண்டி நீங்கள் ஒரு திணிப்பை உருவாக்குறீங்க. எல்லா மத்திய அரசு வேலைகளையும் நீங்கள் வந்து மற்றவர்களை கொண்டு வந்து திணிக்கிறீங்க, தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல. அப்போ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல. அப்போ இதே மாதிரி ஏர்போர்ட் போங்க, செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே ஒரு திணிப்பு. அது வந்து அப்போ ஒரு சமதளம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஹிந்தி படித்து நான் வந்தாலுமே என்னை நீங்கள் தமிழ்நாடு சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து புறக்கணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது மொழியை தாண்டி
இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக அது வேற ஒரு வேற ஒரு விஷய தளத்தில் நீங்கள் வந்து அதான் நான் சொல்கிறேன், அரசியலை தனியாக வச்சு சண்டை போடுங்க. கல்விங்கிறது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக. ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு சுதந்திர போராட்டத்துக்கு யார் யார் வந்து பாடுபட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து மதம் பார்க்கல, அவங்க வந்து எந்த ஜாதின்னு பார்க்கல, நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், நம்ம வருங்கால சந்ததி நல்லா இருக்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட உயிரை மாய்த்து அவங்க எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாகுபாடை உருவாக்கி மதத்தின் ரீதியாகவோ மொழியின் ரீதியாகவோ இல்லை வேற ஒரு ரீதியாகவோ இதை வந்து நம்ம மக்களை பிரித்து ஆளுமை பண்ணோம் அப்படின்னா இந்த நாட்டின் வளர்ச்சிங்கிறது தடைபடும். நன்றி. இந்த கட்டுரை குறித்த உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.